அன்பான பிள்ளைகளே, இன்று 24ஆம் பாடமான சுட்டிகள் தொடர்பாக கற்கப் போகின்றோம். இந்த பாட வேளையில் பின்வரும் விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுட்டி குறியீட்டை இனங்காண்பதற்குரிய ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். எண்ணொன்றை மற்றுமோர் எண்ணின் வலுவாக எழுதக்கூடிய ஆற்றலை பெறக்கூடியதாக இருப்பீர்கள். அதேபோல தரப்பட்ட வலுவினை விதித்து எழுதி அதன் பெருமானத்தை காணும் ஆற்றலை இந்த பாடத்தினூடாக நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது சுட்டி என்று சொன்னால் என்ன என்பதை நாங்கள் சில பிரச்சனைகள் மூலம் விளங்கிக் கொள்வோம். அதை பாருங்கள். ஒரு எண் 8ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. ஆகவே நீங்கள் அங்கே கற்றிருக்கிறீர்கள். முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுத சொன்னால் என்ன, 8ஐ என்ன செய்ய வேண்டும்? முதலில் 2ஆல் வகுக்க வேண்டும். 4 முறை. 2ஆல் பிரிச்சிங்கன்னா 2 முறை. 2ஆல் பிரிச்சா 1. அவ்வாறு தரப்பட்ட எண்ணை ஒரு எண்ணா பிரித்து கொண்டு வரும் பொழுது 1 பேர் மட்டும் பிரித்து எழுத வேண்டும். என்ன, அவ்வாறு முதல் 2, அடுத்த முதன்மை எண் 3 அவ்வாறு எழுதும் பொழுது இங்கே 2ஆல் மட்டுமே பிரிவடைகின்றது. அவை 2 தரம் 2 தர 2 தர 2 அவை 8 ஆனது எவ்வாறு எழுதப்படும்? 2 தர 2 தர 2 என எழுதப்படும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 எத்தனை தரம் வந்திருக்கு? 3 தடவைகள் இடம் பெற்றிருக்கிறது. அவை 2 ஆனது 3 தடவை வந்துச்சுன்னு சொன்னால் இத சுருக்கமான முறையில் என்னென்னு எழுதலாமண்டா? 8 சமன் 2 என்ன 3 இவ்வாறு 2க்கு மேல் எழுதிவிடக்கூடியதாக இருக்கும். இதை சொல்வது 2இன் 3ஆம் வலு என்று சொல்லுவோம். சரியா? இதனை மிக சுருக்கமான முறையில் பின்வருமாறு எழுதக்கூடியதாக இருக்கும். 8 சமன் 2 3. இந்த 2 என்னன்னு சொல்வது? 3ஐ எவ்வாறு அழைப்பது, இவற்றை எவ்வாறு வாசிப்பது என்பது தொடர்பாக பார்ப்போம். பாருங்கள், இந்த 2 என்பது 3 தரம் பெறுகிறது. எத்தனை தடவை பெறுகிறதோ அது இங்கே அடுக்காக எழுதப்படும். சரியா? எந்த எண் பெறுகிறது? இந்த 2. 2இன் 3ஆம் வலு. இந்த 2 என்பதை அடி எனவும் இந்த 3 என்பதை சுட்டி எனவும் சொல்வோம். இந்த 2 என்பது என்ன சொல்லப்படும்? அடி எனவும் 3 ஆனது சுட்டி எனவும் கொள்ளப்படும். இங்கு 2 ஆனது அடியாகவும் 3 ஆனது சுட்டியாகவும் கொள்ளப்படும். இதை வாசிக்கும் பொழுது 2இன் 3ஆம் வலு என வாசிக்கப்படும். 2இன் 3ஆம் வலு. 2இன் 3ஆம் வலு என வாசிக்கப்படும். பாருங்கள், 8 என்பதை முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதும் பொழுது 2 தர 2 தர 2 என எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த 2 ஆனது 3 தடவைகள் இடம்பெறுகிறது. மீண்டும் மீண்டும் இடம்பெறுவதால் இதை 2 3ஆம் அடுக்காக எழுதக்கூடியதாக இருக்கும். இதை வாசிக்கும் பொழுது 2இன் 3ஆம் வலு என வாசிக்கப்படும். இங்கு 2 என்பது அடியாகவும் 3 என்பது சுட்டியாகவும் கருதப்படும். அதே போல 25 எழுதினீங்கள் என்று சொன்னால் முதன்மை காரணியின் பெருக்கமாக பாருங்கள், 2ஆல ஓடுமோ? இல்லை. 3ஆல இல்லை. அப்ப அடுத்த 5ஆல 5 முறை. திருப்பி 5ஆல வகுத்தீங்க என்றால் 1 முறை. 5 தர 5. 25 எழுதலாம். 5 தர 5. 5 2 தரம் இடம் பெற்றிருக்கிறது. 5இன் 2ஆம் வலு. 5இன் 2ஆம் வலு. 5 இது என்னென்று வாசிக்கிறேன்னு சொன்னால் 5இன் 2ஆம் வலு என வாசிக்கப்படும். இந்த 2ஆம் வலுக்கு மட்டும் என்ன, இதுல 2 வந்துச்சுன்னு சொன்னால் அது மட்டும் வர்க்கம் என வேறு விதமாக வாசிக்க கூடியதாக இருக்கும். இதனை எழுதலாம் 5இன் வர்க்கம் எனவும் எழுதக்கூடியதாக இருக்கும். என்னென்று எழுதலாம்? அடுக்குல சுட்டியில 2 வந்துச்சென்றால் அதை என்னன்னு சொல்லலாம்? 5இன் வர்க்கம் எனவும் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 7இன் 2ஆம் வலு. 7இன் 2ஆம் வலு என்றால் அடி 7ஆகவும் சுட்டி 2ஆகவும் இருக்கும். 7இன் 2ஆம் வலு. இதை வேறு விதம் வாசிக்கலாம். 7இன் வர்க்கம் என வாசிக்கலாம். 7இன் வர்க்கம் என எவ்வாறு அமையும்? 7இன் 2ஆம் வலு என இவ்வாறு எழுதப்படும். 11இன் 2ஆம் வலு. 11இன் 2ஆம் வலுன்னு சொன்னால் 11இன் 2ஆம் வலு. 11இன் 2ஆம் அடுக்கு. 11இன் வர்க்கம் எனவும் வாசிக்கப்படும். இவ்வாறு எழுதப்படும். 8 பார்த்தீங்கள் என்றால் என்ன, முன்பு கற்றிருக்கிறோம். முதன்மை காரணி பெருக்கம் வாங்கினா 2 தர 2 தர 2. இந்த 2 ஆனது 3 தரம் எழுதப்பட்ட 2 3ஆம் வலு என வாசிக்கப்படும்.
இது 2ன் 3ஆம் பலு என வாசிக்கப்படும். எந்த ஒரு எண்ணினதும் 3ஆம் பலுவானது கனம் என வாசிக்கப்படும். 2 3 என்று சொன்னால் இதுல 3 வந்து சென்றால் 2 இருந்தா வர்க்கம் என்ற மாதிரி 3 இருந்தா என்னென்று வரும் கனம். ஆகவே 2ன் கனம் என அழைக்கப்படும். ஆகவே 5ன் 3ஆம் பலு வந்தா என்னென்று வரும் 5ன் 3ஆம் பலு இவ்வாறு எழுதப்படும். அல்லது இது 5ன் கனம் எனவும் அழைக்கப்படும். 7ன் 3ஆம் பலு வந்தால் அடி 7 சுட்டி 3ஆக காணப்படும். 7ன் கனம் என்றாலும் அடி 7 சுட்டி 3ஆக காணப்படும். 10ன் 3ஆம் பலு என அடி 10ஆகவும் சுட்டி 3ஆகவும் காணப்படும். 10ன் கனம் என்று சொன்னால் அடி 10ஆகவும் என சுட்டி 3ஆகவும் காணப்படும். ஆகவே நீங்கள் வர்க்கம் கனம் தொடர்பான அறிவை பெற்றிருக்கிறீர்கள். ஏன்னா எந்த ஒரு சுட்டியிலையும் 2ஆம் அடுக்கு வந்து சென்றால் அது வர்க்கம் எனவும், எந்த ஒரு சுட்டி கணக்கிலையும் என்ன சுட்டியானது 3ஆம் அடுக்குல வந்து சென்றால் அது கனம் எனவும் அழைக்கப்படும். இவற்றை வாசிக்கும் முறையை எழுதுக. பாருங்கள் 9ன் 3ஆம் பலு அல்ல என்னன்னு சொல்லலாம் 9ன் கனம் என சொல்லக்கூடியதாக இருக்கும். இது 13ன் 2ஆம் பலு 13ன் 2ஆம் பலு 13ன் 2ஆம் பலு. இதென்ன வாசிக்கப்படும் 13ன் வர்க்கம் 13ன் வர்க்கம் என வாசிக்கப்படும். வர்க்கம் அடுத்து பாருங்கள் 6ன் 3ஆம் பலு. முதலில் அடியை வாசிக்க வேண்டும் 6ன், அடுத்து சுட்டியை வாசிக்க வேண்டும் 3ஆம் பலு. ஆகவே 3ஆம் பலு என்னென்னு வாசிக்கலாம் 6ன் 3ஆம் பலுவை 6ன் கனம் எனவும் கூறலாம். 6ன் கனம். அதே போல 4ன் 2ஆம் பலு 4ன் 2ஆம் பலு 4ன் 2ஆம் பலு. இதை எவ்வாறு வாசிக்கலாம் 4ன் 2ஆம் பலு என்று சொன்னால் இங்கே 2ஆம் பலு என 4ன் வர்க்கம் என வாசிக்கப்படும். 4ன் வர்க்கம் என வாசிக்கப்படும். நான்கின் வர்க்கம் என எழுதக்கூடியதாக இருக்கும். அதே போல 8ன் கனம் என அல்லது 8ன் 3ஆம் பலு என வாசிக்கப்படும். 8ன் 3ஆம் பலு இது வாசிக்கும் பொழுது 8ன் கனமாக கொள்ளப்படும். இரண்டு முறையில் வர்க்கம் கனம் என்பவற்றை வாசிக்கக்கூடியதாக இருக்கும். 3ஆம் பலு என்பது கனமாகவும் 2ஆம் பலு என்பது வர்க்கமாகவும் கொள்ளப்படும் என்பதற்கான பயிற்சி. இது 20ன் 2ஆம் பலு. 20ன் 2ஆம் பலு. என்ன அல்லது என்ன வாசிக்கலாம் 20ன் வர்க்கம் எனவும் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இருபதின் வர்க்கம் எனவும் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல 15ன் 3ஆம் பலு 15ன் 3ஆம் பலு 15ன் 3ஆம் பலு. இதை வேறு என்ன வாசிக்கலாம் 15ன் கனம் என வாசிக்கக்கூடியதாக இருக்கும். 15ன் கனம். ஆகவே உங்களுக்கு எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படுதோ அந்த முறையில் விடைகளை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும்.
ஆகவே இது கனம் வர்க்கம் என்பவற்றை வாசிக்கும் முறை 2 முறைகளில் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதுக்கு மட்டும்தான் சிறப்பு பெயர் இருக்கிறது. என்னது? வலுவு. 2ஆம் வலுவாக எழுதப்பட்டால் அது வர்க்கம் எனவும் 3ஆம் வலுவாக எழுதப்பட்டால் அது கனம் எனவும் கொள்ளப்படும். ஏனையவற்றை நீங்கள் அதன் வலுவாகத்தான் வாசிக்க வேண்டும். பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. இங்கே சுட்டி வடிவமானது 11இன் 7ஆம் வலு. ஆகவே இங்கே 11இன் 7ஆம் வலு என்று சொன்னால் இந்த 11 என்பது அடியாகவும் 7 என்பது சுட்டியாகவும் கருதப்படும். ஆகவே அடி 11, 7 சுட்டி. 9இன் 4ஆம் வலு என்று சொன்னால் 9ஆனது அடியாகவும் 4ஆனது சுட்டியாகவும் கொள்ளப்படும். 3இன் 11ஆம் வலு என்று சொன்னால் 3ஆனது அடியாகவும் 11ஆனது சுட்டியாகவும் கொள்ளப்படும். 5இன் 8ஆம் வலு என்று சொன்னால் அடியானது 5ஆகவும் 8ஆனது சுட்டியாகவும் கொள்ளப்படும். 10இன் 5ஆம் வலு என்று சொன்னால் என்ன? 10ஆனது அடியாகவும் 5ஆனது சுட்டியாகவும் கொள்ளப்படும். 6இன் 3ஆம் வலு என்று சொன்னால் 6ஆனது அடியாகவும் 3ஆனது சுட்டியாகவும் கொள்ளப்படும். ஆகவே நாங்கள் முன்பு கற்ற விடயங்களை இங்கே நேரடியாக பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு வடிவத்திலும் என்ன அடியில இது அடியாகவும் இது சுட்டியாகவும் கருதப்படும். இவற்றை சுட்டி வடிவில் எழுதுக. ஆகவே ஒரு எண்ணானது திரும்ப திரும்ப வருகின்றா இத்தனை தடவை வருகின்ற எண்ணி அதனை நாங்கள் சுட்டி வடிவில் எழுதக்கூடியதாக இருக்கும். அவை பாருங்கள், இங்கே 3ஆனது 1, 2, 3, 4, 5 தடவைகள் வருகிறது. ஆகவே இதை எழுதலாம் 3இன் 5ஆம் வலுவென. 3ஆனது 5 தரம் வருகிறது. ஆகவே 3இன் 5ஆம் வலுவென எழுதக்கூடியதாக இருக்கும். அதே போல இரண்டாவது வினா 7 தர 7 தர 7 தர 7. அவை 7ஆனது எத்தனை தரம் பெறுகிறது? 4 தடவைகள் பெருக்கப்படுகிறது. என்ன? 7ஆனது 4 தடவைகள் பெருக்கப்படுகின்றது. அவை 7ஆனது 7இன் 4ஆம் வலுவென எழுதப்படும். மூன்றாவது வினா 8 தர 8 தர 8 தர 8 தர 8. அவை 8ஆனது எத்தனை வழி பெருக்கப்படுகிறது? 1, 2, 3, 4, 5 தரம் 8ஆனது பெருக்கப்படுகின்றது. அவை 8இன் 5ஆம் வலு. நான்காவது வினா 11 தர 11 தர 11. அவை 11ஆனது எத்தனை தரம் பெருக்கப்படுகிறது? 11ஆனது 3 தரம் எழுதி பெருக்கப்படுகிறது. ஆகவே 11இன் 3ஆம் வலுவென எழுதப்படும். ஐந்தாவது வினா 10 தர 10 தர 10 தர 10 தர 10. அவை இந்த 10ஆனது எத்தனை வழி பெருக்கப்படுகிறது? 5 தரம். அவை 10இன் 5ஆம் வலுவென எழுதப்படும். அடுத்து பாருங்கள், இந்த 5ஆனது 5 தர 5 தர 5 தர 5 தர 5 தர 5. அவை 5ஆனது 6 தரம் எழுதி பெருக்கப்படுகின்றது. என்ன? அவை 5 திரும்ப திரும்ப வருகிறது 6 முறை. அவை 5இன் 6ஆம் வலு. மறை 3 தர மறை 3 தர மறை 3. அவை மறை 3 எத்தனை நேரம் வருகிறது? 3 தரம் வருகிறது. அவை மறை 3 3 தரம் எழுதி பெருக்கப்படுகிறது. அவை மறை 3இன் 3ஆம் வலு. மறை 11 தர மறை 11. மறை 11 2 தரம் வருகிறது. அவை மறை 11 2ஆம் வலு. 1 தர 1 தர 1 தர 1 தர 1. ஆகவே இந்த 1ஆனது எத்தனை தரம் வருகிறது? 5 தடவை வருகிறது. ஆகவே 1இன் 5ஆம் வலு. 23 தர 23 தர 23. ஆகவே 23 என்பது 3 தடவை வருகிறது. ஆகவே 23இன் 3ஆம் வலு அல்ல 23இன் கனம் என வாசிக்கப்படும். ஆகவே தரப்பட்டவற்றை எவ்வாறு நாங்கள் சுட்டி வடிவில் எழுதுவது என்பது தொடர்பாக கற்றிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது, ஒரு எண்ணானது என்ன எத்தனை தடவை வருகிறதோ அந்த எண்ணை அதன் அடுக்கில் எழுதும் பொழுது சுட்டி வடிவில் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இவற்றை காரணிகளின் பெருக்கமாக விரித்து எழுதுக. அது பாருங்கள், 7இன் 3ஆம் வலு. 7ஆனது எத்தனை தரம் பெறப்போகிறது? 3 தரம் பெருக்கமாக எழுதப்படல் வேண்டும். 7இன் 3ஆம் அடுக்குன்னு சொன்னால் 7ஆனது 3 தடவைகள் பெருக்கமாக எழுதப்படும். அதைத்தான் விரித்தெழுத என்று சொல்வது. 7இன் 3ஆம் அடுக்குன்னு சொன்னால் என்ன, அல்லது 7இன் 3ஆம் வலு என்று சொன்னால் 7ஆனது 3 தடவை பெருக்கி எழுதப்படும். 7 தர 7 தர 7. இரண்டாவது 3இன் 6ஆம் வலு. அவை 3ஆனது எத்தனை எழுதப்பட வேண்டும்? 6 தரம் எழுதப்படல் வேண்டும். அவை 3 தர
மூன்று தர மூன்று தர மூன்று தர மூன்று தர மூன்று. ஆகவே 6 தரம் மூன்றானது பெருக்கமாக எழுதப்படும். மூன்றாவது வினா 8 இன் 4ஆம் வலு. ஆகவே 8 ஆனது 4 தடவைகள் பெருக்கமாக எழுதப்படும். ஆகவே 8 தர 8 தர 8 தர 8 இவ்வாறு பெருக்கமாக எழுதப்படும். நான்காவது வினா 9 இன் 5ஆம் வலு. ஆகவே 9 ஆனது 5 தடவை எழுதி பெருக்கப்படும். ஆகவே 9 தர 9 தர 9 தர 9 தர 9. ஐந்தாவது 10 இன் வர்க்கம். ஆகவே 10 இன் 2ஆம் வலு வந்தால் 2 தரம் எழுதி பெருக்கப்படும். எது 10. ஆகவே 10 தர 10. மறை 5 இன் 4ஆம் வலு. ஆகவே மறை 5 ஆனது 4 தடவை இடம்பெறும். ஆகவே மறை 5 தர மறை 5 தர மறை 5 தர மறை 5. மறை 11 இன் 3ஆம் வலு. ஆகவே மறை 11 ஆனது 3 தரம் எழுதி பெருக்கப்படும். மறை 11 தர மறை 11 தர மறை 11. ஆகவே சுட்டி வடிவில் தரப்பட்டவற்றை எவ்வாறு விரித்து எழுதுவது என்பது தொடர்பாக இங்கே கற்றிருக்கிறீர்கள். அடுத்து பாருங்கள். எண் ஒன்றினை தரப்பட்ட எண்ணின் வலுவாக காட்டல். எண் 32ஐ 2இன் வலுவாக எழுதுக. அவை எண் 32 2இன் வலுவாக எழுத சொன்னால் என்ன 2இன் வலுவாக எழுதணும் சொன்னால் 2ஆலே பிரித்து கொண்டு வரணும் 32. அவை 32 போட்டு 2ஆல பிரிச்சிங்க என்றால் எத்தனை முறை 16 முறை. திருப்பி 2ஆல பிரியுங்கோ 16 2ஆ பிரிச்சா எவ்வளவு 8. திருப்பி 2ஆ பிரியுங்கோ 8 2ஆ பிரிச்சா 4. திருப்பி 2ஆ பிரிச்சிங்கன்னா 2 முறை. திருப்பி 2ஆ பிரிச்சிங்கன்னா 1. அவை இவ்வாறு தரப்பட்ட எண்ணை எதிண்ட வலுவாக கேட்கணுமோ அந்த எண்ணால பிரிச்சு கொண்டு வரணும். இப்ப 1 வரும் மட்டும் விடை 1ஆ வரும் மட்டும் தரப்பட்ட எண்ணை பிரிச்சு கொண்டு வரணும். இப்ப பிரிச்செளினா பிறகு இந்த 2ஆல எத்தனை பெருக்கப்பட்டுள்ளது 5 முறை. ஆகவே 2 தர 2 தர 2 தர 2 தர 2. ஆகவே 1 2 3 4 5. ஆகவே 32 ஆனது 2இன் 5ஆம் வலுவென எழுதப்படும். அடுத்த வினா எண் 125ஐ 5இன் வலுவாக தருக. அவ எண் 125ஐ 5இன் வலுவாக தர சொன்னால் எதால பிரிக்க வேணும் 5ஆல பிரிக்க வேணும். ஆகவே 125 5ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 1 கடங்காது. 12க்கு எத்தனை முறை 2 முறை. 2 10 25க்கு 5 முறை. திருப்பி 5ஆல பிரிச்சிங்க என்றால் 5 5ஆல பிரிச்சிங்க என்றால் 1. ஆகவே 5 தர 5 தர 5. ஆகவே 125 ஆனது 5 தர 5 தர 5. ஆகவே 5ஆல எத்தனை தரம் பெறுகிறது 3 தரம். ஆகவே 5இன் 3ஆம் வலுவாக எழுதப்படும். அடுத்தாவது பாருங்கள். எண் 121ஐ 11இன் வலுவாக தருக. ஆகவே எதால பிரிக்க வேணும் 11ஆல பிரிக்க வேணும். என்ன 1 கடங்குமோ இல்ல. 12க்கு எத்தனை முறை 1 முறை 11. அது மிச்சம் 11க்கு 11. திருப்பி 11ஆ பிரிச்சால் 1 முறை. ஆகவே 11 தர 11. ஆகவே 121 ஆனது 11 தர 11 என எழுதப்படும். ஆகவே 11 எத்தனை இருக்கு 2 தரம். ஆகவே 11இன் 2ஆம் வலுவாக கருதப்படும். நான்காவது எண் 81ஐ 3இன் வலுவாக எழுதுக. அவை எண் 81 3இன் வலுவாக எழுத சொன்னால் 81 எதால பிரிக்க வேண்டும் 3ஆல பிரியுங்க. அவை 3ஆல பிரிச்சிங்க என்றால் 8க்கு எத்தனை முறை 2 முறை. 6 21க்கு 7. மீண்டும் 3ஆ பிரியுங்கோ 9 முறை. மீண்டும் 3ஆ பிரிச்சிங்கன்னா 3 முறை. 3ஆ பிரிச்சிங்கன்னா 1 முறை. அவை 1 வேறு மட்டும் பிரிச்சிருக்கிறார். அவை 3 எத்தனை பெருக்கப்படுகிறது 4 தரம். அவை 3 தர 3 தர 3 தர 3. அவை 3 ஆனது 4 தரம் எழுதி பெருக்கப்படுகிறது என்றால் 3 எத்தனையாம் வலு 4ஆம் வலுவாக காணப்படும். அடுத்த வினா எண் 36ஐ 6இன் வலுவாக எழுதுக. அவை 36ஐ 6இன் வலுவாகன்னு சொன்னால் எதால பிரிக்கணும் 36 6ஆல பிரியுங்க. 6ஆல பிரிச்சா 6 முறை. மீண்டும் 6ஆல பிரிச்சா 1 முறை. அவை 6 ஆனது 2 தரம் பெருக்கப்படுகிறது. அவை 36 6 தர 6. அவை 6இன் 2ஆம் வலு. அடுத்த வினா ஆறாவது எண் 343ஐ 7இன் வலுவாக தருக. அவை 343 எதால பிரிக்க வேண்டும் 7ஆல.
3 கடங்காது 34க்கு 4 முறை 28 63க்கு 9 7ஆல பிரிச்சிங்கண்டா 7 7ஆல பிரிச்சிங்கண்டா 1. ஆகவே 7ஆனது 3 தரம் எழுதி பெருக்கப்படுகிறது. என்ன அப்ப 7 எத்தனாம் வேலு 7இன் 3ஆம் வேலு. அடுத்த வினா எண் 64ஐ 8இன் வலுவாக எழுதுக. ஆகவே 64 எதால பிரிக்க வேணும் 8ஆல பிரிக்க வேண்டும். ஆகவே 8ஆல பிரிச்சிங்கண்டா 8 முறை திருப்பி 8ஆல பிரிச்சிங்கண்டா 1 முறை. ஆகவே 64 சமன் 8 தர 8. ஆகவே 8 தர 8 எவ்வளவு 8இன் 2ஆம் வலுவாக காணப்படும். அடுத்த வினா எண் 243ஐ 3இன் வலுவாக எழுதுக. அவை 243 சொன்னா 3ஆக பிரிச்சிங்கண்டா 2 கடங்காது 24க்கு 8 முறை 3க்கு 1 முறை. இனி 3ஆக பிரிச்சிங்கண்டா முன்பு பிரிச்சு விட்டோம் 27 3ஆக பிரிச்சா 9 3ஆக பிரிச்சா 3 திருப்பி 3ஆக பிரிச்சா 1. அவை 3 எத்தனை எழுதி பெருக்கப்படுகிறது 5 தரம் எழுதி பெருக்கப்படும். 3 என்ற 3 தர 3 தர 3 தர 3 தர 3. அவை எவ்வளவு 3இன் 5ஆம் வலுவாக காணப்படும். அடுத்த 9வது வினா எண் 64ஐ 4இன் வலுவாக எழுதுக. அவை 64 4இன் வலுவாக எழுத சொன்னால் எதால வகுக்க வேண்டும் 64ஐ 4ஆல் வகுங்க. அவை 6க்கு எத்தனை முறை 1 முறை 4 24க்கு 6 முறை. மீண்டும் 4ஆல வகுத்தீங்கண்டா 4 4ஆல பிரிச்சிங்கண்டா 1. அவை 64 சமன் 4 தர 4 தர 4. அவை 4 எத்தனை பெறுகிறது 3 தரம். அவை 4இன் 3ஆம் வலு. அடுத்து எண் 625ஐ 5இன் வலுவாக எழுதுக. அவை 625 5இன் வலுவாக எழுத சொன்னா 5ஆல பிரிச்சு கொண்டு வாங்கோ. 6க்கு எத்தனை முறை 1 முறை 5 12க்கு 2 முறை 10 25க்கு 5 முறை. மீண்டும் 5ஆல வகுக்கலாம். 2 10 25க்கு 5 முறை. 5ஆல வகுத்தா 5 5ஆல வகுத்தா 1. அவை எத்தனை 5 4ஆம் வலு. அவை 5 தர 5 தர 5 தர 5. அவை 5இன் 4ஆம் வலுவாக கருதப்படும். அடுத்த வினா எண் 729ஐ 9இன் வலுவாக எழுதுக. 729 9இன் வலுவான்னு சொன்னால் 729 9ஆல வகுக்க வேண்டும். 9ஆல பார்த்தீங்கன்னா 7 கடங்காது 72க்கு 8 முறை 1 முறை. மீண்டும் 9ஆல பார்த்தீங்கன்னா 9 9ஆல வகுத்தா 1. 9 தர 9 தர 9. என்ன விட 9இன் 3ஆம் வலுவாக காணப்படும். இவற்றை சுட்டி வடிவில் எழுதுக. இவற்றை சுட்டி வடிவில் எழுதுவோம் என்று சொன்னால் பாருங்கள் 2 தர 2 தர 2 தர 3 தர 3. 2 தர 2 தர 2 தர 3 தர 3 என்று சொன்னால் இந்த 2ஆனது எத்தனை இடம்பெற்றிருக்கிறது 3 தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 3ஆனது எத்தனை இருக்கு 2 தரம். 2இன் 3ஆம் வலு 3இன் 2ஆம் வலு என்று எழுதி அதை என்ன எழுதணும் பெருக்கமாக எழுத வேண்டும். ஒவ்வொரு எண்ணையும் எத்தனை தடவை இடம்பெற்றிருக்கின்ற எழுதை போட்டு அதை என்ன எழுதணும் பெருக்கமாக எழுதுவதன் மூலம் இதை சுட்டி வடிவில் எழுதக்கூடியதாக இருக்கு. 2ஆனது எத்தனை தரம் இருக்கின்றது 3 தரம். 2இன் 3ஆம் வலு தர 3ஆனது எத்தனை தரம் 2 தரம். 3இன் 2ஆம் வலு. 2இன் 3ஆம் வலு தர 3இன் 2ஆம் வலு என எழுதப்படும். அடுத்த வினா இங்கே 3 எத்தனை தரம் இருக்கிறது 2 தரம். 3இன் 2ஆம் வலு தர 5 எத்தனை தரம் இருக்கிறது 3 தரம். 5இன் 3ஆம் வலு என எழுதப்படும். அடுத்த வினா 3ஆனது எத்தனை இருக்கிறது 3 தரம். 3இன் 3ஆம் வலு தர 7ஆனது 2 தரம் அமைந்துள்ளது. 7இன் 2ஆம் வலு. அடுத்தது 8ஆனது எத்தனை தரம் 2 தரம் இருக்கிறது. 8இன் 2ஆம் வலு அல்லது 8இன் வர்க்கம் தர 9ஆனது 3 தரம். 9இன் கனம். 8இன் வர்க்கம் தர 9இன் கனம் என எழுதப்படும். அடுத்த வினா 5 தர 5 தர 5. 5ஆனது 3 தரம் இடம்பெற்றிருக்கிறது. 5இன் 3ஆம் வலு தர 11இன் 2ஆம் வலு 2 தடவைகள் எழுதப்பட்டு உள்ளது. அடுத்த வினா 4 தர 4 தர 4. 4ஆனது 3 தரமும் தர 7 தர 7 தர 7. 7ஆனது 3 தரம் எழுதப்பட்டு பெருக்கமாக எழுதினா சுட்டி வடிவில். 4ஆனது 3 தரம். 4இன் 3ஆம் வலு தர 7ஆனது 3 தரம் பெருக்கமாக 7இன் 3. 4இன் 3ஆம் வலு தர 7இன் 3ஆம் வலு என எழுதப்படும். அடுத்து
8 தர 8 தர 9 தர 9 தர 9. ஆவி 8 தர 8 எவ்வளவு? என்ன 8 எத்தனை நேரம் எழுதப்பட்டுள்ளது? 2 தரம். ஆவி 8 வர்க்கம் தர 9 கனம் என எழுதலாம். 5 தர 5 தர 5. 5 ஆனது 3 தரம் எழுதப்பட்டுள்ளது. 11 2 தரம் எழுதப்பட்டுள்ளது. ஆவி 5 3ஆம் பலு தர 11 2ஆம் பலு. அடுத்த வினா 4 தர 4 தர 4. 4 ஆனது 3 தரம் எழுதப்பட்டுள்ளது. ஆவி 4 3ஆம் பலு தர 7 எத்தனை 3ஆம் பலு. 7 3ஆம் பலு. அடுத்த வினா 11 தர 11 தர 11 தர 13 தர 13 தர 13. ஆவி 11 ஆனது 3 தரம் எழுதப்பட்டுள்ளது. ஆவி 11 3ஆம் பலு தர 13 எத்தனாம் பலு 3ஆம் பலு. அடுத்த வினா 6 தர 6 தர 6. 6 எத்தனை எழுதப்பட்டுள்ளது? 3 தரம். ஆவி 6 3ஆம் பலு தர 7 3ஆம் பலுவாக கொள்ளப்படும். அவை நேரடியாக எண்ணிக்கை எழுதி அதை பெருக்கமாக எழுதும் பொழுது நாங்கள் சுட்டி வடிவில் எழுதக்கூடியதாக இருக்கும். அவை ஒவ்வொரு இலக்கத்துக்கும் நீங்கள் சுட்டிகளில் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள எண்களை 2, 3, 5 ஆகிய எண்களில் வலுக்களாக எழுதுக. அவை 12 எழுதினீங்கள் என்றால் 12 பிரிச்சிங்கன்னா என்ன முறை? 2ஆல பிரிப்போம் 6. மீண்டும் 2ஆல பிரிக்கலாம் 3. அப்ப இனி என்னதான் பிரிக்கலாம்? 3ஆலாம் பிரிக்கலாம். அவை 12 ஒன்றை பெரு மட்டும் எழுத வேண்டும். முதன்மைக்காணி பெருக்கமா அவை 2 தர 2 தர 3. அவை 2 தர 2 தர 3 சொன்னா 2 எத்தனை தரம் இருக்கிறது? 2 தரம். அவை 2 2ஆம் பலு தர 3 1ஆம் பலு. அவை அங்கே 3 1ஆம் பலு எழுதி காட்டலாம் அல்லது எழுதி காட்டாம விட்டாலும் அது ஒன்று இருக்கட்ட அர்த்தம். அடுத்த வினா 20. அவை 20 2ஆவது பிரிச்சிங்கன்னா என்ன விட? 10. 10 2ஆவது பிரிச்சா 5. 5 5ஆவது பிரிச்சா 1. அவை 20க்கு என்ன வரும்? 2 தர 2 தர 5. அவை 2 எத்தனை நேரம் இருக்கிறது? 2 தரம். அவை 2 2ஆம் பலு தர 5 1ஆம் பலு. அடுத்த வினா 54. அவை 54 2ஆவது பிரிச்சிங்க என்றால் 27. இனி 2ஆல வகுக்கலாமோ? இல்லை. 3ஆல வகுக்கலாம் 9. திருப்பி 3ஆல வகுத்தா 3. 3ஆல வகுத்தா 1. அவை 2 தர 3 தர 3 தர 3. அவை 2 1ஆம் அடுக்கு தர 3 எத்தனை நேரம் இருக்கு? 3 தரம். அவை 3 3ஆம் பலு. 4வது வினா 50. அவை 50 என்னதான் பிரிக்கணும்? முதல் 2ஆல பிரிங்க. 1 பேர் மட்டும் பிரிக்கணும். அவை 25. இனி 2ஆல பிரிக்கிறாது. 3ஆல பிரிக்கலாம் 5ஆலாம் பிரிக்கலாம் 5 முறை. திருப்பி 5ஆல பிரிச்சிங்கண்டா 1 முறை. அவை 50 சமன் 2 தர 5 தர 5. அவை 2 1ஆம் அடுக்கு தர 5 2ஆம் அடுக்கு. அடுத்து 18. அவை 18 பிரிக்கணும். முதல் 2ஆல பிரியுங்கள் 9. இனி 3ஆல பிரிக்கலாம் 3 முறை. திருப்பி 3ஆல வகுத்தீங்க என்றால் 1 முறை. அவை 2 தர 3 தர 3. அவை 2 1ஆம் பலு தர 3 எத்தனை நேரம் இருக்கு? 2 தரம். அவை 3 2ஆம் பலு. அடுத்த வினா 36. அவை 36 2ஆல வகுக்கலாம். 2ஆல வகுத்தீங்கன்னா 18. திருப்பி 2ஆல வகுத்தா 9. 3ஆல வகுத்தா 3. 3ஆல வகுத்தா 1. அவை 36 எழுதலாம் 2 தர 2 தர 3 தர 3. அவை 2 2ஆம் பலு 2 2ஆம் பலு தர 3 2ஆம் பலு. அடுத்த பாருங்கள் 242. 242 சொன்னா 2ஆல பிரிப்போம். 2ஆல பிரிச்சிங்கன்னா 121. இனி 2ஆல பிரிக்கலாம் 3ஆல பிரிக்கலாம் 5ஆல பிரிக்கலாம் 11ஆலாம் பிரிக்கலாம். ஆவி 11 முறை. 11ஆல வகுத்தீங்கன்னா 1 முறை. ஆவி 2 தர 11 தர 11. ஆவி 2 1ஆம் அடுக்கு தர 11 2ஆம் அடுக்கு. அடுத்த வினா 75. 75 2ஆல வகுக்கலாம் 3ஆல வகுக்கலாம். 3ஆல வகுத்தீங்கன்னா 25 முறை. 5ஆல வகுத்தீங்கன்னா 5 முறை. மீண்டும் 5ஆல வகுத்தீங்கன்னா 1 முறை.
75 சமன் 3 தர 5 தர 5. என்னது 3 ஓராம் அடுக்கு தர 5 2ஆம் அடுக்கு. அடுத்த வினா 24. 24 என்ன செய்யணும்? 2ஆல் பிரியுங்கள். 2ஆல் பிரிச்சிங்கன்னா 12. 2ஆல் பிரிச்சிங்கன்னா 6. திருப்பி 2ஆல் பிரிச்சா 3. இப்ப 3ஆல் பிரிக்கலாம் 1. 2 தர 2 தர 2 தர 3. 2 எத்தனை இருக்கு? 3 தரம். 2ன் 3ஆம் பெலு தர 3ன் 1ஆம் பெலு எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா 98. 98 2ஆல் பிரிச்சிங்க என்றால் 49. இனி 49 இருக்கலாம் 7ஆல 7 முறை திருப்பி 7ஆல பகுத்தா 1. 2 தர 7 தர 7. 2 எத்தனையாம் அடுக்கு? ஓராம் அடுக்கு தர 7ன் 2ஆம் அடுக்கு. இவ்வாறு நீங்க நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள். முதலில் பெருமானம் கண்டு பின்னர் சிறிது பெரிது சமன் உபயோகித்து தொடர்பு படுத்துக. 2ன் 2ஆம் அடுக்கு மற்றும் 3ன் 2ஆம் பெலு. 2ன் 2ஆம் பெலுனா 2ன் வர்க்கம். 2ன் வர்க்கம் என்று சொன்னா என்ன வரும்? 2 தர 2. எவ்வளவு பெருமானம்? 4. 3ன் 2ஆம் அடுக்குண்டா 3 தர 3. எவ்வளவு? 9. எது பெருமானம் பெருசு? 9 தான் பெருசு. 9 பெருமானம்டா 3 வர்க்கம். இவ்வாறு குறியிட்டு எழுதப்படும். இரண்டாவது வினா 3ன் 3ஆம் பெலு மற்றும் 5ன் 2ஆம் பெலு. 3ன் 3ஆம் பெலு என்று சொன்னால் 3 தர 3 தர 3. இந்த 3ஆனது 3 தரம் எழுதப்படும். அதை பெருக்கி பெருமானம் கண்டீங்க என்றால் 27. 3 9 9 3 27. 5ன் 2ஆம் பெலு என்று சொன்னால் 5 தர 5. 5 எவ்வளவு? 25. எது பெருசு? 27 தான் பெருசு. 3ன் 3ஆம் பெலு பெரிது 5ன் 2ஆம் பெலுவை விட. அடுத்ததாக 2ன் 4ஆம் பெலு மற்றும் 4ன் 2ஆம் பெலு. 2ன் 4ஆம் பெலு என்று சொன்னால் 2 தர 2 தர 2 தர 2. 2 4 4 8 2 16. 4ன் 2ஆம் பெலு என்றால் 4 தர 4 எவ்வளவு? 16. ரெண்டும் சமனாக இருக்கிறது. 2ன் 4ஆம் பெலுவும் 4ன் 2ஆம் பெலுவும் என்னவா இருக்க போறது? பெருமானத்தில் சமனாக காணப்படும். அடுத்த வினா 3ன் 4ஆம் பெலு மற்றும் 9ன் 2ஆம் பெலு. 3ன் 4ஆம் பெலு என்று சொன்னால் 3 4 தரம் பிரித்து எழுதப்படும். 3 தர 3 தர 3 தர 3. 3 9 9 3 27. 27 தர 3 81. 9ன் 2ஆம் பெலு என்றால் 9 தர 9 எவ்வளவு? 81. 81 81 சமனா இருக்கு. 3ன் 4ஆம் அடுக்கும் 9ன் வர்க்கமும் என்னவா இருக்க போறது? சமனாக காணப்பட போகிறது. அடுத்த பாருங்கள் 7ன் 2ஆம் பெலு மற்றும் 6ன் 2ஆம் பெலு. உங்களுக்கு தெரியும் பெலுக்கள் சமனா இருக்கேக்க அடியில இது பெருசு 7 தான் பெருது. 7ன் வர்க்கம் தான் பெரிது என எழுதக்கூடியதாக இருக்கு. ஆனா பெருமானம் காண்போம். 7ன் 2ஆம் பெலு என்றால் 7 தர 7 எவ்வளவு? 49. 6ன் 2ஆம் அடுக்கு என்றால் 6 தர 6 36. எது பெருசு? 49 தான் பெருசு. 7ன் வர்க்கம் பெருசு 6ன் வர்க்கத்திலும். அடுத்த 6வது வினா 10ன் வர்க்கம் மற்றும் 5ன் 3ஆம் பெலு. 10ன் வர்க்கம் என்று சொன்னா 10 தர 10 எவ்வளவு? 10 தர 10 100. 5ன் 3ஆம் பெலு என்றால் 5 தர 5 தர 5. 5 25 தர 5 125. எது பெருசு? 125ஆம் பெருசு. 5ன் 3ஆம் பெலு பெரிது 10ன் வர்க்கம். 4ன் 4ஆம் பெலு மற்றும் 8ன் 3ஆம் பெலு. 4ன் 4ஆம் பெலு என்று சொன்னால் 4 தர 4 தர 4 தர 4. நன்னாங்க 16. 16 தர 4 64. 64 4ஆல் பிரிக்கினா 256. 8ன் 3ஆம் பெலு என்றால் 8 தர 8 தர 8. 8 64. 64 தர 8
512. 256 512 பெருசு 512. 4 4ஆம் அடுக்கு சின்ன எதிலும் பார்க்க 8 3ஆம் பலுவிலும் பார்க்க. அடுத்த வினா 7 3ஆம் பலு மற்றும் 8 3ஆம் பலு. 7 3ஆம் பலு என்று சொன்னால் 7 தர 7 தர 7 7 7 49 49 தர 7 343. 8 3ஆம் பலு என்றால் 8 தர 8 தர 8 64 தர 8 512. எது பெருசு 512 தான் பெருசு. 7 3ஆம் பலு சின்ன 8 3ஆம் பலுவிலும் பார்க்க. இவ்வாறு விரித்து எழுதி நாங்கள் எண்களை ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், எண் 64 2இன் வலுவாக எழுதுக. 2இன் வலுவாக எழுதணும் 64. 64 2இன் வலுவாக எழுதுன்னு சொன்னால் 2ஆல் பிரிச்சு கொண்டு வாங்க. 64 2ஆல் பிரிச்சா 32, 2ஆல் பிரிச்சா 16, திருப்பி 2ஆல் பிரிக்கலாம் 8, 2ஆல் பிரிச்சிங்கண்டா 4, 2ஆல் பிரிச்சிங்கண்டா 2, திருப்பி 2ஆல் பிரிச்சா 1. 2 எத்தனை நேரம் பெறுகிறது 6 தரம். 2இன் 6ஆம் அடுக்கு. இரண்டாவது வினா 4இன் வலுவாக எழுதுக. இதை 64. 64 போட்டு எதால பிரிக்க வேணும் 4இன் வலுவாக எழுத சொன்னா 4ஆல வகுக்க வேணும். 64 4ஆல வகுத்தா 16, திருப்பி 4ஆல வகுத்தா 4, 4ஆல வகுத்தா 1. 1 2 3. 4இன் 3ஆம் வலுவென எழுதக்கூடியதாக இருக்கும். 64 பாருங்க 8இன் வலுவாக எழுத சொல்லியிருக்கார்கள். 3ஆவது வினாவில் 64 8ஆல் பிரிச்சா 8 முறை, மீண்டும் 8ஆல் பிரிச்சா 1. 8இன் வர்க்கம். இங்க பாத்தீங்கன்னா 64க்கு ஏன்னா அடிகள் வேறையா இருந்தாலும் பெருமானங்கள் உண்டாவீர்கள். 64 சமன் 2 6ஆம் அடுக்குக்கு சமனா இருக்கும், அல்லது 4 3ஆம் அடுக்குக்கு சமனா இருக்கும், அல்லது 8 வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். அடுத்த பாருங்கள், எண் 81 3இன் வலுவாக எழுதுக. முதலாவது வினா. இரண்டாவது வினா 9இன் வலுவாக எழுதுக. முதலாவதை 3இன் வலுவாக எழுதுறேன்னு சொன்னால் தரப்பட்ட 81 3ஆல் பிரிச்சு கொண்டு வாங்க. 27, 3ஆல் பிரிச்சா 9, 3ஆல் பிரிச்சா 3, 3ஆல் பிரிச்சா 1. 3 எத்தனையாம் அடுக்கு 4ஆம் பலு. இரண்டாவது 81 9இன் வலுவாக எழுத சொன்னால் 9ஆல் பிரிக்க வேண்டும். 9, திருப்பி 9 9ஆல் பிரிச்சா 1. 9இன் வர்க்கம். 81 எவ்வாறு எழுதப்படும் 3இன் 4ஆம் பலு அல்லது 9இன் 2ஆம் பலுவென சமனானதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், பெருமானம் காண சொல்லி இருக்கிறார்கள். பெருமானம் காணும் பொழுது விரித்தெழுதி பெருமானம் காண வேண்டும். 2இன் 4ஆம் பலு தர 3இன் 2ஆம் பலு. 2இன் 4ஆம் பலுன்னு சொன்னால் 2 தர 2 தர 2 தர 2 தர 3 தர 3. இந்த 3 எழுதி இருக்கிற 3 தர 3, 4 எழுதி 2 4 தர வழியை பெருக்கி இருக்கிறோம். 4 4 2 8 3 2 16, 16 தர 3 9. என்ன விட 144. இரண்டாவது வினா 3இன் 3ஆம் பலு தர 4இன் 2ஆம் பலு. 3 தர 3 தர 3 தர 4இன் 2ஆம் பலு வேண்டா 4 தர 4. 3 9, 9 3 27 தர 4 16. 27 16ஆல பெருக்க வேணும். 7 6 42, 4 மிச்சம். 6 2 12, 4 16. 7 1 7 2. 432. அடுத்த வினா 2இன் 2ஆம் பலு தர 5இன் 3ஆம் பலு. 2 தர 2 தர 2 தர வழி விட்டாம் 5இன் 3ஆம் அடுக்கு. 5 தர 5 தர 5. பெருக்கேக்க I2 10, இங்க I2 10, 10 தர 10 100, 100 தர 5 500. இவ்வாறு இலவாக பெருக்கக்கூடியதாக இருக்கும். நான்காவது வினா 3இன் 2ஆம் அடுக்கு தர 7இன் வர்க்கம். 3 தர 3 தர 7 தர 7.
ஆகவே 3 9 தர 7 7 49. ஆகவே 9 9 81 8 மிச்சம் 9 4 36 4 441. அடுத்த வினா 6 2ஆம் பலு தர 2 3ஆம் பலு. ஆகவே 6 தர 6 தர 2 3ஆம் பலு வேண்டாம் 2 3 தரம் எழுதப்பட வேண்டும். ஆகவே 6 தர 6 36 தர 2 4 4 2 8. ஆகவே 6 48 4 மிச்சம் 3 24 4 28. அடுத்த வினா 4 2ஆம் அடுக்கு தர 3 வர்க்கம். ஆகவே 4 வர்க்கம் தர 3 வர்க்கம் என்று சொன்னார் 4 தர 4 தர 3 வர்க்கம் 3 தர 3. ஆகவே 4 16 தர 9 144 ஆகும். அடுத்த வினா 5 2ஆம் பலு தர 6 2ஆம் பலு. அவை 5 2ஆம் பலு என்று சொன்னால் 5 தர 5 தர 6 2ஆம் பலு வேண்டாம் 6 தர 6. அவை 5 25 தர 6 6 36. அவை பெருக்கினீங்கள் என்று சொன்னால் 900 விடையாக பெறப்படும். என்ன பெருக்குவது 5 6 30 இங்கே 5 6 30 30 30 இருக்கிற சுகம் 900. அடுத்து 8வது வினா 9 வர்க்கம் தர 2 வர்க்கம். ஆகவே 9 தர 9 தர 2 தர 2. 9 9 81 தர 2 தர 2 4. ஆகவே 324 ஆகும். அடுத்து 11 வர்க்கம் தர 2 வர்க்கம். ஆகவே 11 வர்க்கம் என்று சொன்னால் 11 தர 11 தர 2 தர 2. 11 தர 11 121 தர 2 தர 2 4. ஆகவே 121 4ஆல் பிரிக்கிறீர்கள் என்றால் 484 ஆக விடை பெறப்படும். அடுத்த வினா 10 2ஆம் பலு தர 3 2ஆம் பலு. ஆகவே 10 வர்க்கம் தர 3 வர்க்கம் என்றால் 10 தர 10 தர 3 தர 3. ஆகவே 10 தர 10 100 தர 3 தர 3 9. ஆகவே 900. அடுத்த வினா 2 2ஆம் பலு தர 3 2ஆம் பலு தர 5 1ஆம் பலு. ஆகவே 2 2ஆம் பலு வேண்டா 2 தர 2 தர 3 2ஆம் பலு வேண்டா 3 தர 3 5 1ஆம் பலு வேண்டா 5. ஆகவே 2 4 5 20 20 தர 3 60 60 தர 3 180. நேரடியாக பெருக்கக்கூடியவர்கள் பெருக்கலாம். அடுத்த பாருங்கள் 3 வர்க்கம் தர 5 வர்க்கம் தர 7. 3 வர்க்கம் 3 தர 3 தர 5 வர்க்கம் 5 தர 5 தர 7. 3 15 15 தர 15 225 தர 7. 7 5 35 3 மிச்சம் 7 2 14 3 17 ஒரு மிச்சம் 7 2 14 3 15. 1575 என விடை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள் வெற்றுக்கூடுகளை நிரப்புக. அவங்க பாருங்க 49 சமன் 7 எத்தனையாம் வலுவென எழுத வேண்டும். அவ எத்தனையாம் வலுவென்று சொன்னால் 49 7ஆல வகுத்து பாருங்க. 49 7ஆல வகுத்தீங்க என்றால் 7 7ஆல வகுத்தா உண்டு. 7 எத்தனை நேரம் இருக்கு 2 தரம். 7 2ஆம் வலு. இரண்டாவது வினா 121 சொன்னா 11ஆல வகுக்கும் பொழுது 11 தர 11 தான் 121. 11 எத்தனையாம் வலு 2ஆம் வலு. மூன்றாவது வினா இடைவெளி சமன் 3 4ஆம் வலு. அவை 3 4ஆம் வலு என்றால் 3ஆனது 4 தரம் எழுதி பெருக்கப்படும். அவை 3 9 9 3 27 27 தரம் 3 81. நான்காவது வினா 125 சமன் இடைவெளியின் 3ஆம் வலு. இடைவெளிக்கு வர வேண்டிய எண் என்றால் 125 முதன்மைக்கான பெருக்கமா எழுதுங்கோ. 2ஆல வகுக்கலா 3ஆல வகுக்கலாது 5ஆல வகுக்கலாம் 25 முறை 5ஆல வகுத்தா 5 முறை 5ஆல வகுத்தா உண்டு. 5 எத்தனை நேரம் இருக்கிறது 3 தரம். 5 3ஆம் வலு என எழுதப்படும். 81 சமன் எதுண்ட 2ஆம் வலு. அவை 2ஆம் வலு என்று சொன்னால் என்ன 81 3ஆல பிரிச்சு கொண்டு வாங்க. 2ஆல பிரிக்கிறாது
மூன்றால் பிரிச்சிங்க என்றால் 9, மூன்றால் பிரிச்சா 3, மூன்றால் பிரிச்சா 1. அவங்க 2 வேலை வேணும்னு சொன்னபடியா என்ன இதையும் ஒரு ஜோடி இதையும் ஒரு ஜோடி ஆகும். 9 தர 9. 9 எத்தனையாம் வேலை 2ஆம் வேலை. அதே போல 81 சமன் எதிண்ட 4ஆம் வேலை. 4 என்று சொன்னால் 3இன் 4ஆம் வேலை. 3ஆனது 4 தரம் எழுதப்பட்டால் 81 ஆனது பெறப்படும். 121 இங்கே செய்திருக்கிறோம் 11 2ஆம் வேலை. 11இன் 2ஆம் வேலை. 169 என்று சொன்னால் 13ஆம் வரும். 13 தர 13 தான் 169. 13இன் வர்க்கமாகும். அடுத்த பாருங்கள் 4இன் வர்க்கத்தின் பெருமானம் காண்க. 4இன் வர்க்கத்தின் பெருமானம் என்று சொன்னால் 4இன் வர்க்கம் 4 தர 4 எவ்வளவு 16. இரண்டாவது வினா 2இன் 4ஆம் அடுக்கின் பெருமானம் யாது? 2இன் 4ஆம் வலுவின பெருமானம் என்றா 2 ஆனது 4 தரம் எழுதி பெருக்கப்படும். 2 4 4 8 2 16. மூன்றாவது வினா அவற்றுக்கிடையிலான தொடர்பினை எழுதுக. 4இன் 2ஆம் வலுவும் 2இன் 4ஆம் வலுவும் என்னவா இருக்க போறது? சமனாக இருக்க போகிறது. அடுத்து பாருங்கள் பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. 3 தர 3 தர 3 தர 3 என்று சொன்னா இதை சுட்டி வடிவில் எழுதினீங்கன்னா 3 எத்தனையாம் வேலு 4ஆம் வேலு. அவங்க 3ஆனது 4 தரம் எழுதி பெருக்கப்படுகிறது. 3இன் 4ஆம் வேலு என்றால் அடி 3 இருக்கும், சுட்டி 4 இருக்கும். 3 9 9 3 27 தர 3 81 என பெருமானமானது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினா 5ஆனது 3 தரம் எழுதப்படுகிறது. 5இன் 3ஆம் வேலு அடி 5 சுட்டி 3. 5 25 தர 5 125 என பெருமானம் பெறக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது வினா 7 தர 7 7இன் 2ஆம் அடுக்கு அடி 7 சுட்டி 2. 7 7 49. 10 தர 10 தர 10 10 ஆனது 3 தரம் எழுதி பெருக்கப்படுகிறது. 10இன் 3ஆம் வேலு அடி 10 இருக்க போறது, சுட்டி 3 இருக்க போறது. 10 தர 10 100, 100 தர 10 1000. 11 தர 11 11 ஆனது 2 தரம் பெருக்கப்படுகிறது. 11இன் 2ஆம் வேலு அடி 11 சுட்டி 2. 11 11 121. 2 தர 2 தர 2 தர 2 2 தர 2 தர 2 தர 2 2 ஆனது 4 தரம் எழுதப்பட்டுள்ளது. 2இன் 4ஆம் வேலு அடி 2 இருக்கும், சுட்டி 4 இருக்கு. 2 4 4 8 2 16 நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள உதாரணத்தை பார்ப்போம். அங்கே முதலாவது உதாரணமாக உங்கள் பாட புத்தகத்தில் 3 தர 3 தர 3 தர 3 என்ற பெருக்கத்தை சுட்டியை உபயோகித்து எழுதுக. பாருங்கள் இந்த 3 ஆனது எத்தனை எழுதப்பட்டுள்ளது? 4 தரம். 3இன் 4ஆம் வலுவென எழுதப்படும். 3 ஆனது 4 தரம் எழுதப்பட்டிருந்தால் 3இன் 4ஆம் வலுவென எழுதப்படும். உதாரணம் 2 பார்ப்போம். 2இன் 6ஆம் வலு என்ற கோவையை பெருக்கமாக எழுதி பெருமானம் காண்க. 2இன் 6ஆம் வலு வேண்டா இந்த 2 எத்தனை எழுதப்படல் வேண்டும்? 6 முறை பெருக்கமாக எழுதப்பட வேண்டும். 2 தர 2 தர 2 தர 2 தர 2 தர 2 பாருங்கள் 1 2 3 4 5 6 தரம் எழுதிட்டோம். அவை பெருக்கத்தினது பெருமானத்தையும் காண வேண்டும். அவை 2 4 4 2 8 2 16 16 தர 2 32 32 2 வைக்கினா 64. அடுத்து உதாரணம் 3 பாருங்கள். 2 தர 2 தர 2 தர 5 தர 5 என்ற பெருக்கத்தை சுட்டியை உபயோகித்து எழுதுக. அவை சுட்டி வடிவில் எழுத வேண்டும். அவை பாருங்கள் 2 ஆனது எத்தனை எழுதப்பட்டுள்ளது? 3 தரம் பெருக்கமாக எழுதப்பட்டுள்ளது. 2இன் 3ஆம் வலு தர 5 ஆனது 2 முறை. 5இன் 2ஆம் வலு என்றது பெருக்கமாக எழுத வேண்டும். 2இன் 3ஆம் வலு தர 5இன் 2ஆம் வலு. உதாரணம் 4 பார்ப்போம்.
5 2 பலு தர 7 3 பலு என்ற கோவையை விரித்தெழுதி அதன் பெருமானத்தை காண்க. அவை விரித்தெழுத வேண்டும் என்று சொன்னால் 5 2 பலு 5 தர 5 7 3 பலு 7 தர 7 அவை 5 25 தர 7 தர 7 49 தர 7 343. இப்ப 343 25 பெருக்க வேணும். 5 3 15 5 4 20 21 2 மிச்சம் 5 3 15 2 17 32 6 8 6 அவை 5 7 8 மேலும் 15 5 ஒரு மிச்சம் 6 3 7 3 8 அவை 8575 ஆகும். அடுத்து உதாரணம் 5 பார்ப்போம். 2 4 பலு தர 3 2 பலு என்ற கோவையை விரித்தெழுதி அதன் பெருமானத்தை காண்க. அவை 2 4 பலு வேண்டாம் 2 ஆனது 4 தரம் எழுதப்பட வேண்டும். பெருக்கமாக 2 தர 2 தர 2 தர 2 தர 3 2 பலு 3 தர 3 2 தர 2 தர 2 தர 2 எவ்வளவு 16 தர 3 தர 3 9 அவை 16 9 வைக்கிறீங்க என்றால் 144. ஆகவே அது உதாரணம் 5க்கான விடையை இவ்வாறு விரித்தெழுதி பெருக்குதல் வேண்டும். ஆகவே அது தொடர்பான பயிற்சிகள் 24.1 பயிற்சியில் முதலாவது வினாவாக தரப்பட்டுள்ளது. கீழே அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. பெருக்கம், சுட்டி வடிவம், அடி, சுட்டி, பெருக்கத்தின் பெருமானங்கள் என எழுதப்படல் வேண்டும். பாருங்கள் 7 தர 7 என்று சொன்னால் 7 2 பலு அவை 7 ஆனது அடியாகவும் 2 ஆனது சுட்டியாகவும் கொள்ளப்படும். அவை 7 2 பலுவினது பெருமானம் 7 தர 7 என்று சொன்னால் அங்கே 49 பெறப்படும். இங்கே 4 தர 4 தர 4 அவை 4 எத்தனை எழுதப்பட்டுள்ளது 3 தரம் அவை 4 3 பலு அவை அடியானது 4 ஆகவும் சுட்டியானது 3 ஆகவும் இருக்கும். அவை 4 தர 4 தர 4 என்றால் எவ்வளவு நன்னாங்கு 16 16 தர 4 64 என எழுதக்கூடியதாக இருக்கும். 5 தர 5 தர 5 தர 5 5 எத்தனை எழுதப்பட்டுள்ளது 4 முறை பெருக்கமாக எழுதப்பட்டுள்ளது. ஆகவே 5 4 பலு ஆகவே அடியானது 5 ஆகவும் சுட்டியானது 4 ஆகவும் இருக்கும். பெருக்கம் 5 25 தர 5 125 தர 5 625 என விடை எழுதப்பட்டு உள்ளது. சுட்டி வடிவம் 2 3 பலு அவை 2 3 பலுன்னு சொன்னா 2 எத்தனை எழுதப்பட்டிருக்கும் பெருக்கமாக 3 தரம் அவை 2 தர 2 தர 2 அவை அடியானது 2 ஆகவும் சுட்டியானது 3 ஆகவும் இருக்கும். பெருமானம் காண்பதா 2 4 4 8. அடுத்தது அடியானது 2 ஆகவும் சுட்டியானது 2 ஆகவும் இருந்தால் 2 2 பலு அவை அது வர்க்கம் என எழுதப்படும். 2 வர்க்கம் அவை 2 வர்க்கம் என்று சொன்னால் 2 தர 2 அவை 2 தர 2 எவ்வளவு 4. 5 3 பலு சுட்டி வடிவம் ஆவே அடியானது 5 ஆகவும் சுட்டியானது 3 ஆகவும் இருக்கும். ஆவே 5 ஆனது 3 தரம் விரித்தெழுதப்படும். 5 தர 5 தர 5 ஆவே 5 25 தர 5 125 என எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவாக பெருக்கமாக தரப்பட்டுள்ள பின்வரும் எண்களை சுட்டி குறியீட்டில் எழுதுக. ஒவ்வொன்றினதும் பெருமானத்தை காண்க. ஆவே 5 தர 5 எவ்வளவு 25 பெருமானம். இதை சுட்டி வடிவில் எழுதிங்கள் என்றால் 5 தர 5 5 எத்தனை வழி இருக்கு 2 தரம் ஆகவே 5 2 பலு அதன் பெருமானம் 25. இரண்டாவது வினா 10 தர 10 தர 10 ஆகவே இது என்ன எழுதப்படும் 10 ஆனது 3 தரம் பெருக்கப்பட்டுள்ளது. ஆகவே 10 3 பலு ஆகவே இதன் பெருக்கம் என்று சொன்னா 10 தர 10 100 100 தர 10 1000. மூன்றாவது வினா 3 தர 3 தர 3 3 ஆனது 3 தரம் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே 3 3 பலு அவை 3 9 9 3 27 இதன் பெருமானமாக காணப்படும். நான்காவது வினா 1 தர 1 தர 1 ஆகவே 1 ஆனது 3 தரம் எழுதி பெருக்கப்பட்டுள்ளது. ஆகவே 1 3 பலு ஆகவே 1 தர 1 1 1 தர 1 1. அடுத்த வினா பாருங்கள்
10 தர 10 தர 10 தர 10 தர 10 அவை எத்தனை எழுதப்பட்டுள்ளது 10 5 தரம் அவை 10 5ஆம் அடுக்கு இதன் பெருமானம் வேண்டா 10 தர 10 100 100 தர 10 1000 1000 தர 10 10000 10000 தர 10 100000. அடுத்த ஆறாவது வினா 7 தர 7 தர 7 தர 7 7 ஆனது 4 தரம் எழுதி பெருக்கப்பட்டுள்ளது 7 4ஆம் பலு 7 4ஆம் பலு என்று சொன்னால் இங்கே அதன் பெருக்கம் 7 7 49 49 7 343 343 7ஆல் பெருக்க வேண்டும் 7 3 21 2 மிச்சம் 7 4 28 2 30 3 மிச்சம் 7 3 21 3 24 அவை 2401 காணப்படும். அடுத்த 7வது பகுதி 5 தர 5 தர 7 தர 3 தர 3 5 தர 5 5 2ஆம் அடுக்கு தர 7 தர 3 2ஆம் அடுக்கு சுட்டி வடிவில் எழுதிவிட்டோம். பெருக்கமாளு 2 5 தர 5 25 தர 7 தர 3 9 7 5 35 7 2 14 3 17 175 9 பிரிக்குங்கடா 9 5 45 4 மிச்சம் 9 7 63 4 67 6 மிச்சம் 9 9 6 15 1575 என விடை பெறப்படும். 8வது வினா 6 தர 3 தர 3 தர 3 தர 4 தர 4 அவை சுட்டி வடிவில் எழுதிங்கண்டா 6 1ஆம் அடுக்கு 3ஆனது 3 தரம் பெருக்கப்பட்டுள்ளது அவை 3 3ஆம் அடுக்கு தர 4 2 தரம் இருக்கிறது 4இன் வர்க்கம் அவை பெருமானம் காண்பதென்றால் 6 தர 3 தர 3 தர 3 3 9 9 3 27 தர 4 16 அவை 7 6 42 4 மிச்சம் 6 2 12 4 16 தர 16 16 6 32 3 மிச்சம் 16 6 96 96 3 99 9 மிச்சம் 16 1 16 9 25 2592 என விடை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள் 3வது வினா சொற்களில் தரப்பட்டுள்ள பின்வரும் எண்களை சுட்டி வடிவில் எழுதி பின்னர் பெருக்க வடிவில் எழுதி அதன் பெருமானத்தை காண்க. இங்கே தரப்பட்ட வினாவில் என்ன 3-4 பகுதிகள் இருக்கின்றன. பாருங்க, முதல்ல என்ன செய்ய வேணும்? சுட்டி வடிவில் எழுத வேணும், பேருந்து பெருக்கமா எழுத வேணும், பேருந்து பெருமானம் காண வேணும். 2 2ஆம் பலு 2ஆம் பலு என்று சொன்னால் 2 2ஆம் பலு 2 2 தரம் எழுதி பெருக்கப்படும் 2 தர 2 பெருமானம் எவ்வளவு 4. பாருங்கள், சுட்டி வடிவு விதித்தெழுதி பெருமானம் காணப்பட்டுள்ளது. 4இன் கணம் உங்களுக்கு தெரியும், 4இன் 3ஆம் பலு தான் கணம் என எழுதப்படும். 4இன் கணம் 4இன் 3ஆம் பலு 4 தர 4 தர 4 நன்னாங்க 16 16 தர 4 64. 3வது வினா 6இன் வர்க்கம் வர்க்கம் என்று சொன்னால் கற்றிருக்கின்றோம் 2ஆம் பலு 6இன் 2ஆம் பலு 6இன் வர்க்கம் 6 தர 6 விதிச்சலினா அதன் பெருமானம் 6 6 எவ்வளவு 36. 4வது வினா 3இன் 4ஆம் பலு 3இன் 4ஆம் பலு என்று சொன்னால் 3இன் 4ஆம் பலு என்ன 3ஆனது 4 தரம் எழுதப்படும் பெருக்கமாக 3 தர 3 தர 3 தர 3 9 9 9 27 27 தர 3 81. 2இன் 6ஆம் பலு 2இன் 6ஆம் பலு வேண்டா 2இன் 6ஆம் பலு 2 தர 2 தர 2 தர 2 தர 2 தர 2 2 4 4 2 8 2 16 16 தர 2 32 32 தர 2 64. 6வது வினா 3இன் கணம் 3இன் 3ஆம் பலு 3 தர 3 தர 3 3 9 9 3 27. இவ்வாறு நீங்க நேரடியாக கேட்கப்பட்ட வினாவில் ஒரு வினாவிலேயே 3 பகுதிகள் கேட்கப்பட்டுள்ளது. 3க்கும் விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தாக பாருங்கள், பெருமானம் காண்க. பெருமானம் காண்க வேண்டும் என்று சொன்னால் இதை விரித்தி எழுத பின்புதான் பெருக்க வேண்டும்.
அவை நான்காவது வினாவின் முதலாவது பகுதி 2ன் 2ஆம் பெலு தர 3. அவை 2ன் 2ஆம் பெலு என்று சொன்னால் 2 தர 2 தர 3ன் 1ஆம் அடுக்கு அவை 3. அவை 2 தர 2 4, 4 தர 3 12. இரண்டாவது வினா 2ன் 3ஆம் அடுக்கு தர 3. அவை 2ன் 3ஆம் பெலு வந்தா 2 தர 2 தர 2, 2 ஆனது 3 தர எழுதப்படும் தர 3. அவை 2 4, 4 8, 8 தர 3 24. மூன்றாவது வினா 2ன் வர்க்கம் தர 3ன் வர்க்கம். 2ன் 2ஆம் பெலு தர 3ன் 2ஆம் பெலு. அவை 2ன் 2ஆம் பெலு வந்தா 2 தர 2 தர 3ன் 2ஆம் பெலு வந்தா 3 தர 3. அவை 4 தர 9 எவ்வளவு 36 என விடை பெறக்கூடியதாக இருக்கும். நான்காவது பகுதி 3ன் 4ஆம் பெலு. அவை 3ன் 4ஆம் பெலு என்ன வரும் 3 ஆனது 4 தர பெருக்கம் எழுதப்படும் 3 தர 3 தர 3 தர 3. அவை 3 9, 9 3 27 தர 3 81. அடுத்து அங்கே 4ஆம் வினா என்று அடிக்கப்பட்டு விட்டது புத்தகத்தில். அவை 5ஆம் வினா 2ன் 2ஆம் பெலு. அவை 2 தர 2 தர 3ன் 2ஆம் பெலு 3 தர 3 தர 4ன் 2ஆம் பெலு 4 தர 4. அவை 2 4 தர 3 தர 3 9 தர 4 16. அவை 16 9 வைக்கிறீங்கடா 4 தர 144. அவை பெருக்கிறீங்களா 4 16, 16 மட்டும் 17, 4 மட்டும் 5, 576 என விடை பெறப்படும். அந்த பயிற்சியை தொடர்ந்து வருகின்ற முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். 81ஐ 3ன் வலுவாக தருக. ஆகவே 81 3ன் வலுவாக எழுதணும் என்று சொன்னால் 81 தொடர்ந்து 3னால வகுக்க வேணும். எப்ப மட்டும் 1 வரும் வரை வகுக்க வேணும். 1 வரும் வரை வகுக்க வேண்டும். ஆகவே 81 3ஆல வகுக்கணும் 1 வரும் மட்டும். ஆகவே 27 திருப்பி 3ஆல வகுத்தீங்கள் என்றால் 9 முறை. 3ஆவதா 3 முறை. திருப்பி 3ஆல வகுத்தா 1 முறை. ஆகவே 81 சமன் 3 தர 3 தர 3 தர 3. ஆகவே 3ன் வலுவாக எழுத சொன்னால் 3 எத்தனை தரம் எழுதப்பட்டுள்ளது 4 தரம் பெருக்கமாக எழுதப்பட்டுள்ளது. ஆகவே 3ன் 4ஆம் வலு என எழுதப்படல் வேண்டும். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது உதாரணம் 125ஐ 5ன் வலுவாக எழுதுக. அவை 5ன் வலுவாக எழுத சொன்னால் 5ஆல தொடர்ந்து பிரிக்க வேண்டும். எதுவரை 1 வரை மட்டும் பிரிக்க வேண்டும். அவை 125 5ஆல பிரிச்சிங்கள் என்றால் 2 10, 25க்கு 5 முறை. 5ஆல பிரிச்சா 5, 5ஆல பிரிச்சா 1. அவை 125 சமன் 5 தர 5 தர 5. ஆகவே 5ன் எத்தனையாம் அடுக்கு 3ஆம் அடுக்கு. ஏன் 5 ஆனது 3 தரம் பெருக்கப்படுகிறது. ஆகவே 5ன் 3ஆம் வலு என எழுதப்படும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற பயிற்சியை பாருங்கள். 24.2 பயிற்சி. 24.2 பயிற்சியில் முதலாவது வினா. முதலாவது வினாவின் முதலாவது பகுதி 5ன் 2 மடங்கு எவ்வளவு. ஆகவே 5ன் 2 மடங்கு என்பது வேற, 5ன் 2ஆம் வலு என்பது வேறை. 5ன் 2 மடங்கு சொன்னால் 5ஐ 2ஆல் பெருக்க வேண்டும். அவை மடங்கு என்பது பெருக்கம். ஆகவே 5 தர 2 எவ்வளவு 10. அதில் இரண்டாவது பகுதி 5ன் 2ஆம் வலு. அவை 2ஆம் வலு என்பது 5ன் 2ஆம் வலுவாக எழுத வேண்டும். அவை 5ன் வர்க்கம். இது எழுதும் பொழுது 5 ஆனது 2 தரம் பெருக்கப்படுகிறது. அவை 5 தர 5. அவை 5 5 எவ்வளவு 25. அவை இங்கே 5ன் 2 மடங்கு என்று சொன்னால் 5 2 தரம் கூட்டுப்படும். வலு என்று சொன்னால் 5 2 தரம் பெருக்கப்படுகிறது. ஆகவே வித்தியாசத்தை பார்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது வினா 4ன் 3 மடங்கு எவ்வளவு. அவை 4 ஆனது 3 தரம் கூட்டுப்பட போகிறது. அவை 4 தர 3 12. இங்கே 4ன் 3ஆம் வலு இரண்டாவது வினா பகுதியில் கேட்டிருக்காங்க. 4ன் 3ஆம் வலு என்றால் 4 ஆனது 3 தரம் பெருக்கமாக எழுதப்படும். அவை 4 தர 4 தர 4 நன்னாங்கு 16 தர 4 64 என எழுதப்படும். அடுத்த மூன்றாவது வினா எண் 32ஐ 2ன் வலுவாக எழுதுக. அவை எதுண்ட வலுவாக கேட்டிருக்கு 2ன் வலு. அப்ப 2ஆல இணையோணும் 1 வரை மட்டும் 32 வகுக்க வேண்டும். அவை 32 2ஆல வகுத்தீங்க என்றால் 16.
திருப்பி 2ஆல வகுத்தீங்கடா 8, திருப்பி 2ஆல வகுத்தீங்கடா 4, 2ஆல வகுத்தீங்கடா 2, 2ஆல வகுத்தீங்கடா 1. ஆவி 32 சமன் எத்தனை 5 தர. அவை 2 தர 2 தர 2 தர 2 தர 2. அவை 2 ஆனது 5 தர வழுதி பெருக்கப்படுகிறது. அவை 2இன் 5ஆம் வலுவாகும். 4வது வினா எண் 144ஐ 12இன் வலுவாக எழுதுக. அவை 144 12ஆல விரிக்கோணும் ஒன்று பெறமட். அவை 144 12ஆல விரிச்சிங்கன்னு சொன்னால் 14க்கு ஒரு முறை 12, 24க்கு 2 முறை. திருப்பி 12ஆல வகுத்தால் 1. அவை 144 சமன் 12 தர 12. அவை 12 எத்தனை நேரம் பெறுகிறது 2 தரம். அவை 12இன் 2ஆம் வலு. அவை 12இன் வர்க்கம் என எழுதப்படும். அடுத்த பாருங்கள் 5வது வினா 64 என்ற எண்ணை 2இன் வலுவாக எழுதுக. அவை 64ஐ 2இன் வலுவாக எழுதுன்னு சொன்னால் என்ன 64ஐ 2ஆல வகுத்து வரணும் ஒன்று பெறமட். அவை 32, 2ஆல வகுத்தா 16, 2ஆல வகுத்தா 8, 2ஆல வகுத்தா 4, 2ஆல வகுத்தா 2, 2ஆல வகுத்தா 1. அவை 1, 2, 3, 4, 5, 6. அவை 2இன் 6ஆம் வலு. அவை 64 சமன் 2 எத்தனாம் வலு 6ஆம் வலு என எழுதப்படும். அதில் 2வது பகுதி 4இன் வலுவாக எழுதுக. இதை 64. அவை 64 4ஆல வகுக்க வேண்டும் ஒன்று வரும் வரை. அவை 4ஆல வகுத்தீங்கண்டா 16, ஏன்னா திருப்பி 4ஆல வகுத்தீங்கண்டா 4, 4ஆல வகுத்தீங்கண்டா 1. அவை 4 3 தரம் பெருக்கப்படுகிறது. அவை 64 சமன் 4இன் 3ஆம் வலுவாக காணப்படும். 3வது பகுதி 8இன் வலுவாக எழுதுக. அவை 64 எதால வகுக்க வேண்டும் 8ஆல வகுக்க வேண்டும். அவை 8, 8ஆல வகுத்தா 1. அவை 64 சமன் 8இன் 2ஆம் வலு. ஏன் 2 தரம் பெருக்கப்படுகிறது. அவை 8இன் 2ஆம் வலு. அவை பாருங்கள் ஒரு எண்ணை வலுவாக எதன் வலுவாக கேட்கிறார்களோ அதன் வலுவாக எழுதக்கூடியதாக இருக்கும். அவை எதன் வலுவாக கேட்கிறார்களோ தரப்பட்ட எண்ணை அந்த எண்ணால ஒன்று பேர் மட்டும் பிரிச்சிங்கன்னு சொன்னால் என்ன வலுவாக எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் 6வது வினா 81 என்ற எண்ணை 3இன் வலுவாக எழுதுக. அவை 3இன் வலுவாக எழுத சொன்னா 81 எதால வகுக்க வேணும் 3ஆல வகுங்க. 3ஆல வகுத்தீங்கன்றால் 27, திருப்பி 3ஆல வகுத்தீங்கண்டா 9, 3ஆல வகுத்தீங்கண்டா 3, 3ஆல வகுத்தீங்கண்டா 1. அவை 81 சமன் 3 எத்தனை தரம் பெருக்கப்படுகிறது 4 தரம் எழுதி பெருக்கப்படுகிறது. அவை 3 4ஆம் வலுவென எழுதப்படும். அதில் 2வது பகுதி 9இன் வலுவாக எழுதுக. அவை 81ஐ எதால வகுக்க வேணும் 9ஆல. அவை 9 முறை 9ஆல வகுத்தா 1. அவை 81 சமன் 9 தர 9. அவை 9இன் 2ஆம் வலுவென எழுதப்படும். அடுத்து பாருங்கள் பின்வரும் கூற்று உண்மை அல்லது உண்மை அல்ல என கூறுக. உண்மையா இருந்தா உண்மை என எழுத வேண்டும், உண்மை இல்லாட்டி உண்மை இல்லை என எழுத வேண்டும். அவங்க 2இன் 3 சமன் 8 என்று சொன்னால் 2இன் 3ஆம் வலு. அவை 2இன் 3ஆம் வலு 8க்கு சமன் இல்லையோன்றதை நான் விரித்தெழுதி பெருமானம் காண வேண்டும். அவை 2இன் 3ஆம் வலு வேண்டாம் 2 தர 2 தர 2. அவை 8. இந்த விடையும் சமனா இருக்கிறபடியா 8 சமன் 8. அவை என்னவா இருக்க போது கூற்று உண்மை. இரண்டாவது வினா 7வது பகுதியில் 3இன் வர்க்கம். அவை 3இன் வர்க்கம் என்று சொன்னால் என்ன 3 தர 3 எவ்வளவு 9. அவை 9 வாரம் சமனோ சமன் இல்லை. ஆனா இங்க சமன் வந்திருக்கு. அவை கூற்று உண்மை இல்லை. மூன்றாவது வினா 3இன் வர்க்கம் சமன் 8. அவை 3இன் வர்க்கம் என்று சொன்னால் 3 தர என்ன 3 தர 3 எவ்வளவு 9. அவை 9 மட்டும் சமன் இல்லை. அவை எங்க சமன் என்று போட்டிருக்கு. அவை கூற்று உண்மை இல்லை.
5 வர்க்கம் சமன் 10. அவை 5 வர்க்கம் என்று நீங்கள் என்றால் 5 தர 5, 5 ஆனது 2 தர வழி பெருக்கப்படும். அவை 5 5 25. அவை 25 10 சமனோ இல்லை. ஆவே கூற்று உண்மை இல்லை. அடுத்ததாக 2 இன் 5ஆம் அடுக்கு சமன் 32. அவை 2 இன் 5ஆம் அடுக்குன்னு சொன்னால் 2 5 தர வழி பெருக்க வேண்டும். 2 தர 2 தர 2 தர 2 தர 2, 2 4 4 2 2 16 16 தர 2 32. அவை 32 தான் வருகிறது. அவை 32 சமன் 32. அவை கூட்டு என்னவா இருக்க போறது? உண்மையாக இருக்க போகிறது. அடுத்த வினா 3 வர்க்கம் சமன் 9. அவை 3 வர்க்கம் என்றால் 3 தர 3 எவ்வளவு? 9. அவை 9 சமன் 9 என்று சொன்னால் கூட்டு என்னவா இருக்க போறது? உண்மையாக இருக்கும். 7வது வினா 2 இன் 4ஆம் அடுக்கு சமன் 4 இன் வர்க்கம். அவை 2 இன் 4ஆம் அடுக்கின்ற பெருமானத்தை காணுங்கள். 2 தர 2 தர 2 தர 2, 2 4 4 8 2 16. 4 இன் வர்க்கம் என்று சொன்னால் 4 தர 4 நன்னாங்க எவ்வளவு? 16. அவை 16 16 சமன் என்றா என்ன? இந்த 2 கூட்டும் என்னவா இருக்கணும்? உண்மையாக இருக்கும். 8வது வினா 2 இன் 4ஆம் அடுக்கு. அவை இங்கே சேர்த்துக்குங்க. 2 இன் 4ஆம் அடுக்கு 16 சொன்னால் 16 8க்கு சமன் இல்லை. அவை கூற்று உண்மை இல்லை. அடுத்து 9வது வினா 7 இன் 3ஆம் அடுக்கு சமன் 21. அவை 7 இன் 3ஆம் அடுக்குன்னு சொன்னால் 7 இன் 3ஆம் வேலு. அவை 7 தர 7 தர 7, 7 7 49 தர 7 343. 343 221 சமனோ? 341 21 சமன் இல்லை. அவை கூற்று உண்மை இல்லை. அடுத்து 10வது வினா 5 இன் 3ஆம் வேலு சமன் 15. அவை 5 இன் 3ஆம் வேலுன்னு சொன்னால் 5 தர 5 தர 5. அவை 5 25 தர 5 125. அவை 125 சமன் இல்லை 15க்கு. அவை கூற்று உண்மை இல்லை. அடுத்து 11வது வினா 3 இன் 5ஆம் வேலு சமன் 243. அவை 3 இன் 5ஆம் வேலு என்றால் 3 ஆன 5 தர வழி பெருக்கப்படும். 3 தர 3 தர 3 தர 3 தர 3. அவை 3 9 9 3 27 தர 3 81 தர 3 243. அவை 243 சமன் 243 என்றா கூட்டு என்னவா இருக்க போறது? உண்மையாக இருக்க போறது. அடுத்து பலவின பயிற்சி. பலவின பயிற்சியில் முதலாவது வினாவாக 7 இன் 2ஆம் வேலு என்பதன் அடி சுட்டி என்பவற்றை காண்க. ஆவே 7 இன் 2ஆம் வேலு என்று சொன்னால் என்ன? இது என்னவா இருக்க போறது? 7 என்பது அடி, 2 என்பது சுட்டியாக காணப்படும். ஆவே அடி 7 சுட்டி 2. அடுத்து பாருங்கள் 2வது வினாவில் பின்வரும் பெருக்கத்தை சுட்டி குறிப்பீட்டில் எழுதுக. அவை முதலாவது வினா 5 தர 5 தர 5 தர 5. அவை 5 ஆனது 4 தரம் பெருக்கப்படுகிறது. ஆவை 5 இன் 4ஆம் வேலு. 2வது வினா 4 தர 4 தர 7 தர 7 தர 7. அவை 4 தர 4 எவ்வளவு? 4 ஆனது 2 தரம் பெருக்கப்படுகிறது. ஆவை 4 இன் 2ஆம் வேலு தர 7 ஆனது 3 தரம் வழி பெருக்கப்படுகிறது. ஆவை 7 இன் 3ஆம் வேலு. 3வது வினா 3 தர 3 தர 3 தர 3 தர 3 தர 8. அவை 3 ஆனது எத்தனை தரம் பெருக்கப்படுகிறது? 5 தரம். அவை 3 இன் 5ஆம் வேலு தர 8. 4வது வினா 2 தர 2 தர 2
2ஆனது 3 தரம் பெருக்கப்படுகிறது. ஆகவே 2ன் 3ஆம் பலு. 3ஆனது 2 தரம் தர 3ன் 2ஆம் பலு தர 5ன் 1ஆம் பலு. 5வது வினா 4 தர 4 தர 4. ஆகவே 4 எத்தனை தரம்? 3 தரம். ஆகவே 4ன் 3ஆம் பலு தர 7 5 ஒருக்கா. ஆகவே 5ன் 1ஆம் பலு தர 7ஆனது 1 2 3 4 தரம். ஆகவே 7ன் 4ஆம் பலு. 6வது வினா 2 தர 3 தர 3 தர 2 தர 5 தர 2 தர 3 தர 5. அவை முதல்ல 2 எல்லாத்தையும் ஒன்றா எழுதுவோம். அவை இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 பெருக்கமாக இருக்கு. அவை 2 தர 2 தர 2. இனி 3 எழுதுவோம். இங்கே 1 2 3. அவை 3 தர 3 தர 3. இங்கே 5 என்பது 2 தரம் இருக்கிறது. 5 தர 5. அவை 2ன் 3ஆம் பலு தர 3ன் 3ஆம் பலு தர 5ன் 2ஆம் பலு என பெருக்கமாக எழுத வேண்டும். ஆகவே அது 2வது பகுதிக்கான விடையல் ஆகும். அடுத்ததாக 3வது வினா பின்வரும் கோவையின் பெருமானங்களை காண்க. முதலாவது வினாதில் 2ன் 4ஆம் பலு தர 5ன் 2ஆம் பலு. அவை 2ன் 4ஆம் பலு என்று சொன்னால் விரித்தெழுத வேண்டும். 2 தர 2 தர 2 தர 2 தர 5ன் 2ஆம் பலு என்றால் 5 தர 5. அவங்க பெருக்கும் பொழுது ஏன்னா இலவா பெருக்கக்கூடியதா இருக்கும். I2 10 I2 10 10 தர 10 100 100 தர 2 200 200 தர 2 400. அவை அவ்வாறு இலவா பெருக்கக்கூடியவற்றை பெருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 16 தர 25 பெருக்கினீர்கள் என்றால் என்ன நெடும்பெருக்கல் எழுதி பெருக்கும் பொழுது அந்த விடைதான் பெறக்கூடியதாக இருக்கும். 2வது வினா 3ன் வர்க்கம் தர 7ன் வர்க்கம். அவை 3ன் வர்க்கம் வேண்டாம் 3 தர 3 தர 7ன் வர்க்கம் 7 தர 7. அவை 3 9 தர 7 7 49. அவை 9 9 81 8 மிச்சம் 9 4 36 4 44. 3வது வினா 11ன் வர்க்கம் தர 10ன் வர்க்கம். அவை 11ன் வர்க்கம் 11 தர 11 தர 10ன் வர்க்கம் 10 தர 10. 11ன் வர்க்கம் 121 10 தர 10 100. அவை 121 100ஆல் பெருக்கினா 12100 காணப்படும். 4வது பகுதி 2ன் 3ஆம் பலு தர 5ன் 2ஆம் பலு தர 7. அவை 2ன் 3ஆம் பலு என்றால் 2 தர 2 தர 2 தர 5 தர 5 தர 7. அவை பெருக்கினீங்கண்டா 2 தர 5 10 இங்கே 5 தர 2 10. அவை எவ்வளவு 10 தர 10 100 100 தர 2 200 200 தர 7 1400. அடுத்த 5வது பகுதி 2ன் வர்க்கம் தர 3ன் 3ஆம் பலு தர 5ன் வர்க்கம். அவை 2ன் வர்க்கம் 2 தர 2 தர 3ன் 3ஆம் பலு 3 தர 3 தர 3 தர 5ன் வர்க்கம் 5 தர 5. அவை 2 தர 5 10 5 10 10 தர 10 100 100 தர 3 300 300 தர 3 900 900 தர 3 2700. அடுத்து பாருங்க இடைவெளி நிரப்புக. முதலாவது வினா 25 சமன் 5ன் எத்தனையாம் பலு என எழுத வேண்டும். அவை 5ன் எத்தனையாம் பலு என எழுதணும் வேண்டாம் 25 5ஆல விரியுங்க. அவை 25 5ஆல வகுத்தீங்கன்னு சொன்னால் 5 முறை மீண்டும் 5ஆல வகுத்தா ஒரு முறை. அவை 5ன் 2ஆம் பலு. அவை 5ன் 2ஆம் பலு. 2வது வினா 8 சமன் 2ன் எத்தனையாம் பலு என கேட்கப்பட்டுள்ளது. அவை 2ன் எத்தனையாம் பலு என்று சொன்னால் 2ஆல விரிக்க வேண்டும் வெட்டை. அவை 2ஆ விரிச்சிங்கண்டா 4 முறை 2ஆ விரிச்சிங்கண்டா 2 முறை 2ஆ விரிச்சா 1. அவை 3 தரம் பெருக்கப்படுகிறது 2. அவை 2ன் 3ஆம் பலு. 3வது வினா 125 5ன் எத்தனையாம் பலு. அவை 125ஐ 5ஆல வகுக்க வேண்டும். என்ன 25. அவை மேலே கண்டு இருக்கலாம். அவை 5 5 1. அவை 5ன் 3ஆம் பலு.
நான்காவது வினா 10ன் 2ஆம் பெருவினது பெருமானம். அவை 10 தர 10 எவ்வளவு? 100. ஐந்தாவது பகுதி மூன்றினது 4ஆம் பெருவினது பெருமானம். அவை 3 தர 3 9, 9 3 27 தர 3 81. அவை நேரடியாக முன்பு செய்திருக்கிறோம். அவை நேரடியாக பெருக்கி விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். ஐந்தாவது வினா 256 என்ற எண்ணை 2ன் வலுவாக எழுதுக. அவை 256 2ன் வலுவாக எழுதுறேன்னு சொன்னால் 256 2ஆல் பிரிச்சு கொண்டு வாங்கும். இது மட்டும் பிரிக்கணும், ஒன்று வரும் வரை பிரிக்கணும். அவை 128, 2ஆல் பிரிச்சிங்கன்னா 64, 2ஆல் பிரிச்சா 32, 2ஆல் பிரிச்சா 16, 2ஆல் பிரிச்சா 8, 2ஆல் பிரிச்சா 4, 2ஆல் பிரிச்சா 2, 2ஆல் பிரிச்சா 1. அவை 1 2 3 4 5 6 7 8. இந்த 2 ஆனது 8 தரம் எழுதி பெருக்கப்பட்டுள்ளது. அவை 2ன் வலுவாளியினால் 256 சமன் 2ன் 8ஆம் வலுவாகும். இரண்டாவது, அதை 256 என்ற எண்ணை 4ன் வலுவாக எழுத வேண்டும். அவை 256 4ஆல் பிரிச்சிங்க என்றால் 6 24, 16க்கு 4 முறை. மீண்டும் 4ஆல் பிரிச்சிங்க 1 4 24க்கு 6 முறை. 4ஆல் பிரிச்சா 4, 4ஆல் பிரிச்சா 1. அவை 4 எத்தனை எழுதப்பட்டுள்ளது? 4 முறை. அவை 256 சமன் 4ன் 4ஆம் வலு. மூன்றாவது பகுதி 256 என்றை 16ன் வலுவாக எழுத வேண்டும். அவை 256 16ஆல் பிரிச்சிங்க என்றால் 16 1 16, 96க்கு 6 முறை. மீண்டும் 16ஆல் பிரிச்சிங்க என்றால் 1 முறை. அவை 256 சமன் 16ன் வர்க்கம் என எழுதக்கூடியதாக இருக்கும். அவை எதை வலுவாக கேட்கிறார்களோ அந்த எண்ணால் 1 வரும் வரை பிரிக்க வேண்டும். பிரித்த பின்பு அந்த எண் எத்தனை நேரம் இருக்கிறதோ அதை வலுவாக எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஆறாவது வினா 729 என்ற எண்ணை 3ன் வலுவாக எழுதுக. அவை 729 என்று சொன்னால் 3ஆல் பிரிக்க வேண்டும். இது மட்டும் 1 வரும் மட்டும். 2 6, 12க்கு 4, 9க்கு 3. 3ஆல் ஓத்திங்கன்னா 81. இனி 3ஆல் ஓத்தா 27, 3ஆல் ஓத்தா 9, 3ஆல் ஓத்தா 3, 3ஆல் ஓத்தா 1. அவை 1 2 3 4 5 6. அவை 729 சமன் 3 எத்தனையாவதுக்கு 6ஆம் வலு. இரண்டாவது பகுதி 9ன் வலுவாக எழுதுக. அவை 729 9ஆல் வகுத்தீங்க என்றால் 7 கடங்காது 72 8 முறை 9க்கு 1 முறை. 9 9, 9 1. ஆவே 729 சமன் 9 எத்தனை வழி பெருக்கப்பட்டுள்ளது? 3 தரம். ஆவே 9ன் 3ஆம் வலு. அடுத்து மூன்றாவது 27ன் வலுவாக எழுதுக. ஆவே 27ன் வலுவாக எழுத சொன்னால் 729 27ஆல் பிரியுங்க. 27க்கு எத்தனை முறை? 2 முறை. 27 54, 54 என்று சொன்னால் கழிச்சிங்க எவ்வளவு? 8 189. ஆக 189 என்றால் 7 முறை. ஆக 27 1 முறை. ஆக 729 சமன் 27 2ஆம் வலு. இவ்வாறு நீங்க நேரடியாக வகுப்பதன் மூலம் இதன் விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், பெரிது சிறிது சமன் என்ற குறியீடுகளில் பொருத்தமானதை உபயோகித்து இடைவெளியை நிரப்புக. அவை 2ன் 3ஆம் வலு என்று சொன்னால் என்ன? 2ன் 3ஆம் வலு என்ன? 2 தர 2 தர 2 எவ்வளவு? 8. 3ன் 2ஆம் வலு என்றால் 3 தர 3 9. ஆக 8 9ஆம் பெருசு 9ஆம் பெருசு. ஆக இந்த குறியீடு. இரண்டாவது வினா 3ன் 4ஆம் வலு 4ன் 3ஆம் வலு. அவை 3ன் 4ஆம் வலு என்று சொன்னால் 3ஆனது 4 தரம் பெருக்கம் எழுதப்பட வேண்டும். 3 தர 3 தர 3 தர 3 3 9, 9 3 27 தர 3 81. 4ன் 3ஆம் வலு என்று சொன்னால் 4 தர 4 தர 4
நன்னான்கு 16 16 தர 4 64 ஆவி 81 64 பெருசு 81 ஆவி 81 சின்னன் பக்கம் கூறாக அமையக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது வினா 2 இன் 4ஆம் அடுக்கு 4 இன் 2ஆம் அடுக்கு. ஆவி 2 இன் 4ஆம் அடுக்குண்டா 2 தர 2 தர 2 தர 2 ஆவி எவ்வளவு 16. 4 இன் 2ஆம் அடுக்குண்டா 4 தர 4 ஆவி 16. ஆவி 16 16 என்னவா இருக்க போறது சமனாக அமையும். அடுத்து 4வது பகுதி 8 இன் 1ஆம் அடுக்கு. ஆவி 8 இன் 1ஆம் அடுக்குண்டா 8 தான் 8. 1 இன் 8ஆம் அடுக்குண்டா 1 8 தர எழுத பெருக்கப்படும். ஆவி 1 எத்தனை எழுதி பெருக்கினாலும் 1 தான் பெறும். ஆவி 8 1 பெருசு 8 தான் பெரிதாக இருக்கும். அடுத்து 2 இன் 4ஆம் அடுக்கு 4 இன் 2ஆம் அடுக்கு. ஆவி 2 இன் 4ஆம் அடுக்கு எவ்வளவு 2 4 தடவை எழுதி பெருக்கப்படும் 16. 4 இன் வர்க்கம் 4 தர 4 16 ஆவி சமனாக காணப்படும். 3 இன் வர்க்கம் எவ்வளவு 3 இன் வர்க்கம் 3 தர 3 9 இங்க 6 இருக்கு. ஆவி 9 6 பெருசு 9 பெருசு ஆவி இவ்வாறு அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பாடத்தினூடாக ஒரு எண் மீண்டும் மீண்டும் அதே எண்ணால் பெருக்கப்படுவதால் சுருக்கமாக எழுதும் முறையானது சுட்டி வடிவில் எழுதல் என அழைக்கப்படும். ஆகவே ஒரு எண்ணானது மீண்டும் மீண்டும் அதே எண்ணால் பெருக்கமாக எழுதும் முறை சுட்டி வடிவில் எழுதல் என அழைக்கப்படும். அவை 2 தர 2 தர 2 தர 2 தர 2 இந்த 2 5 தரம் எழுதப்பட்டுள்ளது. அவை 2 இன் 5ஆம் பெலு என எழுதப்படும். 2 இன் 5ஆம் பெலு என்ற கோவையில் 2 என்பது அடியையும் 5 என்பது சுட்டியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஓர் எண்ணை தரப்பட்ட எண்ணின் வலுவாக எழுதலாம் என்பதையும் ஒரு எண்ணானது தரப்பட்ட எண்ணின் வலுவாக எழுதுவதற்கு தொடர் வகுத்தல் முறை இலகுவானது என்பதை நீங்கள் இந்த பயிற்சிகளினூடாக அறிந்திருப்பீர்கள். ஆகவே இந்த சுட்டிகளை ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் சொன்னால் அடுத்த வகுப்புக்கு வகுப்பேற்றம் செய்யப்படும் பொழுது இந்த சுட்டி பற்றிய விதிகளை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அவை அங்கே சுட்டி பற்றிய விதிகளை கற்பதற்கு சுட்டிகள் தொடர்பான ஆரம்ப அறிவானது இங்கே உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமையும்.